வணக்கம். வேளாண்மையும் வாழாண்மையும் எம் இரு கண்கள் என்று போற்றி புகழ்கின்ற நற்குடி வேளாளரின் சார்பில் செப்டம்பர் 5 செக்கெழுத்து செம்மல் கப்பலோட்டிய தமிழன் என்றெல்லாம் கப்பலோட்டிய தமிழன் என்று எல்லாம் போற்றி புகழப்பெறுகின்ற வ.உ. சிதம்பரத்தினுடைய பிறந்த நாள். இந்நன்னாளில் அவரை பற்றி ஒரு சில செய்திகளை அடியேன் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வ.உ. சிதம்பரம் அவர்கள் ஒரு பெரிய விடுதலை போராட்ட வீரராக மட்டுமன்றி ஒரு கவிஞராகவும் திகழ்ந்திருக்கிறார் என்பதற்கான சான்றுகள் இதோ உங்கள் முன் படைக்கப்பெறுகின்றன. ஈற்று அடி, அதாவது ஒரு செய்யுளுடைய இறுதி அடியை கொடுக்க அவர் பாடிய பாக்களில் 2 பாடல்கள். பெற்ற பிறப்பே நற்பிறப்பு என்பது ஒரு வெண்பாவினுடைய இறுதி அடி. அதற்கு அவர் எழுதியிருக்கிற வெண்பா: உண்டு இருக்க நல் அன்னம் ஊரின் உள்ளே ஓர் வீடு கண்டு இருக்க நன்மக்கள் காதலிக்க பெண்டு ஒருத்தி கற்று உணர ஓர் தோழன் காக்க இறை நோன்புடையோன் பெற்ற நற்பிறப்பே நற்பிறப்பு. பெற்ற பிறப்பே நற்பிறப்பு. ஆன்றோர் தம் கேண்மை. அடுத்த பாடலுக்கு அவர்கள் கொடுத்த ஈற்றடி கொடுக்க பாடிய அவருடைய பாடல். படித்ததனால் ஆய பயன் என்பது இறுதி அடி கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு அவர் பாடிய வெண்பா: ஆன்றோர் தம் கேண்மை அனுதினம் செய் சற்கருமம் சான்றோர் தம் தூய குணம் சார்ந்து எங்கும் ஆன்ற படித்தாயிருக்கும் பரம்பொருளை போற்றல் படித்ததனாலாய பயன் என்று வ.உ.சி. அவர்கள் தன்னுடைய கவிதை திறனை வெளிப்படுத்தியிருக்கிறார். வ.உ.சி. ஏராளமான நூல்களை ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்திருக்கிறார். அது மட்டுமன்றி தன்னுடைய சுயசரிதையை, தன்னுடைய தன் வரலாற்றை ஒரு கவிதை வடிவிலேயே எழுதியிருக்கிறார். திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சிவஞான போதம் என்று சைவ சித்தாந்த அறிஞர் பெருமக்கள் பாராட்டுகின்ற அந்த நூலுக்கும் ஒரு அருமையான உரை எழுதியிருக்கிறார். 1934-35களில் வ.உ.சி. சிவஞான போத உரையின் முன் வடிவை தினமணியில் எழுதினார். தினமணி வருஷ அனுபந்தத்தில் அந்த கட்டுரையானது வெளியாகியிருக்கிறது. தூத்துக்குடி எட்டயபுரம் நெடுஞ்சாலையில் உள்ள குறுக்கு சாலையில் அ.சே.சு. தர்மசத்திரத்தில் வ.உ.சி.யின் சிவஞான போத உரை அரங்கேற்றம் செய்யப்பட்டது. பின்னர் வ.உ.சி. அந்த உரையை செப்பனிட்டு 1935இல் நூல் உருவில் வெளியிட்டு மகிழ்ந்தார் என்று சிவஞான போதத்தை பற்றி இலக்கிய புரட்சியாளர் வ.உ.சி.யின் சிவஞான போத உரை என்ற நூலில் சே. திவான் குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட அருமையான சிவஞான போத உரையை தந்த வ.உ.சி. அவர்கள் அந்த வ.உ.சி.யினுடைய தன்னுடைய சிவஞான போத உரையினுடைய அதனுடைய முன்னுரையிலே அவர் குறிப்பிடுவதாவது என்ன என்றால்: இறைவனையும் உயிரையும் பற்றி பேசும் இந்த அருமையான நூலை தமிழ் மக்கள் எல்லாம் படித்தல் வேண்டும், படிக்க முன்வரல் வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் யான் இந்த உரையை இயற்றினேன் என்று குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு நூலாக சிவஞான போதம் தமிழ் மக்களுக்கு சைவத்தை போதிக்கின்ற மாபெரும் நூல். இந்த செக்கெழுத்த செம்மல் சிதம்பரனாரை பற்றி நம்முடைய கவிஞர்கள் பாடிய ஒரு சில செய்யுள்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் கப்பலை ஓட்டி கடுங்காவற்கு ஆளாகி உப்பிலா கூழுண்டு உடல் மெலிந்தோன் ஒப்பிலா தென்னாட்டு வீரர் திலகன் சிதம்பரத்தின் நன்னாமம் போற்றுக என்னா. வல்லாளன் சிதம்பரனார் என்ற பெயரில் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை வல்லாளன் சிதம்பரனார் சிறையில் பட்ட வருத்தமெல்லாம் விரித்துரைக்கில் வாய்விட்டு ஓங்கி கல்லான மனத்தவரும் கண்ணீர் சொட்ட கனல்வட்ட வெண்ணெய் என கரைவார் இன்றும். மானவீரன் வ.உ. சிதம்பரம் என்ற பெயரிலே
பாவேந்தன் புரட்சி கவிஞன் பாரதிதாசன் கூறியதாவது: கடல் பிறக்கோட்டிச் சென்ற கால் வழி வந்த எங்கள் அடல்மிகு விடுதலைப் போர் அரிமாக்கள் ஆயிரத்தை தடந்தோளில் நெஞ்சில் சேர்த்த தமிழனை நினைக்கும் வெள்ளைக் குடலெல்லாம் கலங்கும் தூத்துக்குடியதன் குடிமை காத்தான் என்று சிக்கெழுத்த செம்மலை போற்றுகிறார். இந்திய தலைவரெல்லாம், இந்திய வீரரெல்லாம் செந்தமிழ் சிதம்பரத்தின் செந்தணல் சிந்தனைக்கே முந்தித்தம் செவி கொடுப்பார், முடிவினை எடுப்பார் வெல்வார் என்றும், பகைவனைப் பரங்கிப்பேயை பாரத நாட்டிலிருந்து தகைப்பதும் உரிமை நாட்டில் தலைமை நிமிர்ந்து உயர்ந்து வாழ்தல் வகையென வேங்கையாகி வடக்கொடு தெற்கனைத்தும் தொகை மறவர் கூட்டம் தொகுத்தனன் வெடிமருந்தாய் என்று குறிப்பிடுகிறார். கடல் பிறக்கோட்டிய குட்டுவன் என்ற அந்த சேர மன்னனையும் ஜாவா சுமத்ரா போன்ற கடாரம் கொண்ட ஜாவா சுமத்ரா போன்ற தீவுகளை எல்லாம் கைப்பற்றி கடாரம் கொண்டான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற ராஜேந்திர சோழனை நினைவூட்டும் விதமாக ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து கப்பலோட்டிய தமிழன் 2ஆம் ராஜேந்திர சோழனின் இந்த பிறந்த நாளில் அவருடைய நினைவை போற்றி மகிழ்வோம். வாழ்க தமிழ், வளர்க சைவம். திருச்சிற்றம்பலம்.